திருச்சியில் கோவில் சுவரை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் வசிக்கும் மக்களின் பூர்வீக கோவிலான முருகன் கோவில் ராமச்சந்திர நகர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கோவிலின் சுற்றுச்சுவரை மர்ம நபர்கள் இடித்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த எடமலைப்பட்டி புதூர் மக்கள் ராமச்சந்திர நகர் மக்கள்தான் இடித்துவிட்டதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக மாமன்ற உறுப்பினர் சுபா மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் சுற்றுச்சுவரை கட்டக்கூடாது என தடுப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கவுன்சிலர் சுபாங்னு வரணும், ஜேஇ ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து அந்த காம்பவுண்டு கட்டக்கூடாது சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டேஸே இல்லாத நேரத்தில் வந்து பண்ணுறாங்க. இது கோயிலை சுற்றி அசிங்கம் பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. இதை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான், சமூக விரோத செயல்கள் தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சுற்றுச்சுவர் கட்டப்படுது. இந்த சுற்றுச்சுவர் கட்டக்கூடாதுன்ட்டு சுபாங்கிற கவுன்சிலரும் அந்த ஜேயும் வந்து நிற்கிறாங்க. திண்டுக்கல் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு நகர பேருந்து திரும்பும் போது எதிர்பாராத விதமாக சாலையை கடக்க முயன்ற புதூரைச் சேர்ந்த மீரா என்பவர் மீது மோதியது. இதில் அந்த பெண் மீது பேருந்து ஏறி இறங்கியதால் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோட்டில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் இழப்பீடு மற்றும் கல்லூரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேப்பம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் சென்ற பேருந்து எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஸ்வேதா என்ற மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் கிணற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். வெள்ளாளப்பட்டியிலிருந்து தேக்கம்பட்டி செல்லும் சாலை அருகே உள்ள விவசாய கிணற்றில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் அழுகிய நிலையில் மிதந்து கொண்டிருக்கிறது என கிடைத்த தகவலின்படி அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போன வெள்ளாளப்பட்டி பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பது தெரியவந்தது. குடிபோதையில் விழுந்தாரா அல்லது கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் ஆறாம்பண்ணை கிராம மக்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் மழை வெள்ளத்தில் சேதமான தாமிரபரணி நதிக்கரையோர பகுதியை சீரமைக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதனால் சிறிய மழை பெய்தாலே ஆற்று நீர் ஊருக்குள் புகும் அபாயம் இருப்பதால் உடனடியாக சேதமடைந்த கரைகளை சீரமைக்க கோரி ஆறாம்பண்ணை கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கரை உடைஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்து ரொம்ப சேதம் ஏற்பட்டு தொழிலாளர்கள் மற்றும் கடை வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப நஷ்டம், வீடுகள் நஷ்டம், அந்த எல்லாமே நஷ்டம். மாவட்ட நிர்வாகத்துல வந்து விரைந்து இந்த கரையை சரி செய்யணும். இனி வருங்காலங்களில இந்த மக்களுக்கு எந்த அச்சம் இல்லாம இருக்கணுங்கிற காண்டி வந்திருக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே 8550 ரூபாய் பணத்திற்காக விவசாயியை கத்தியால் குத்திக் கொன்ற 3 வாலிபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஹொசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசப்பா என்பவரை லட்சுமி நாராயணன், பசவராஜ், சந்தோஷ்குமார் ஆகிய மூவரும் பணத்திற்காக கொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு ஹொசூரில் உள்ள கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மூவரும் குற்றவாளிகள் என நிரூபணமானதால் 2000 ரூபாய் அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக 24 குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். செங்கம் சுண்டக்காபாளையம் பகுதியில் 2 மீட்டர் நத்தம் புறம்போக்கு பாதையை ஆக்கிரமித்துள்ளதால் செல்ல வழியில்லை என கிராம நிர்வாக அலுவலர் சந்திரகுமாரிடம் அப்பகுதி வாசிகள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் முறையாக நடவடிக்கை எடுக்காமல் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தனிநபர் ஒருவர் அந்த வழி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாருங்க. அதுக்கு ஆதரவா விஓ கரிமங்கலம் விஓ செயலில் இருக்காரு. அங்கே புறம்போக்கே இல்லை, அங்கே 2 அடி தான் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அங்கே வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதிராகவே அவர் செயல்படுறாருங்க. நாங்கள் போய் அடங்கல் எடுத்தா அங்கே 2 மீட்டர் வழி இருக்குது. அந்த வழியை எங்களுக்கு மீட்டு கொடுக்க சொல்லி நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்தோம்.
மிகவும் மோசமான நிலையில் உள்ள பாம்பன் பாலத்தை முறையாக பராமரிக்காமல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலட்சியம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. தினம்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் இந்த பாலம் கடந்த சில ஆண்டுகளாக முறையாக பராமரிக்காமல் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சாலை நடுவே போடப்பட்டுள்ள இரும்பிலான இணைப்பு மற்றும் அதனை இணைக்கும் போல்ட் சாலைக்கு மேல் நீட்டிக்கொண்டு வாகன டயர்களை பஞ்சர் ஆகி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் புகார் கூறுகின்றனர். இந்த பஸ் பாலத்தோட நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரோடுகள்லாம் ரொம்ப மிக மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமாக எல்லா இடத்துலையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டருமே மக்கள் பயணிக்கிறதுக்கு ஏதுவாகவே ரோடுகள்லாம் இல்லை. உள்ளூரில் இருக்க எங்களாலேயே இதில் போக்குவரத்தை கடந்து இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகிறது அவ்வளோ சிரமமாக இருக்குன்னா, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்களோட நிலைமையில எண்ணி பாருங்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. இதனால் அடிக்கடி விபத்துகள் நடக்குது, வாகன நெரிசல் ஏற்படுது, மக்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. போதிய அளவில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை விடிய அரசு திறக்கவில்லை என மயிலாடுதுறை விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாத காரணத்தினால் தனியார் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தில் நெல்லை விற்பனை செய்யும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கேட்டால் 120 நெல் கொள்முதல் ஆர்டர் போட்டுதான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒன்று கால விசனாபுரம் நெல் கொள்முதல் நிலையம் மட்டும்தான் திறந்துருக்காங்க பேரளவில். மற்ற எதுவுமே இன்னும் திறக்கவே இல்லை. காரணம் என்னன்னு தெரியல. இதில் தனியார் நெல் வியாபாரிகள் பெரும் பங்கு இதில் வகிக்கிறாங்க. 3 ரூபா 10 காசு தனியார் குறைச்சி கேட்குறாங்க. அது அணியில் 2 கிலோ 3 கிலோ எடை அதிகமாக இருக்கிறாங்க. இதை பூர்வாங்க விசாரணை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வாரிசு சான்றிதழ் பெற அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். சாத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கணவரை இழந்த தென்றல் என்ற பெண் வாரிசு சான்றிதழ் கேட்டு வட்டாட்சியரிடம் மனு அளித்திருந்தார். ஆனால் தனது கணவரின் சொத்துக்கு ஆசைப்பட்டு கிராம நிர்வாக அலுவலராக உள்ள அவரது சகோதரர் அரவிந்த் வாரிசு சான்றிதழ் கொடுக்க விடாமல் வட்டாட்சியருக்கு நெருக்கடி கொடுப்பதால் இதுகுறித்து ஆட்சியரிடம் பெண் புகார் அளித்துள்ளார். இப்ப வாரிசு சான்றிதழ் கேட்கறதுக்கும் அவங்க முடியாது, உனக்கு திறமை இருந்தா நீ தேடிக்கோ, ஒரு அன்கேர்லெஸ்ஸா என்ன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க சார். போனாலே பார்வைகளும் கெட்ட பார்வை. அப்ப ஒரு அரசு ஊழியர் மேல ஒரு எஃப்ஐஆர் விழுந்தா அப்ப மத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டடா இருக்காங்க. வேணா வார்த்தைக்கு வேணா அவங்க வேணா இல்ல நான் மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றாங்க சார். சத்தியமா மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யல. அவங்க மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கலாம் ஒரு அன்கேர்லெஸ் சார் எல்லா மக்கள் மேலேயுமே. அப்ப எனக்கு இதுக்கு வாரிசு அடிப்படை சான்றிதழ் வேணும். அரவிந்தன் மேல எஃப்ஐஆர் விழுந்ததை ஷார்ட் ஷீட்ன்ற மூவ்மெண்ட் என்ன போடாம அவ்வளவு பணங்களை வாங்கி காடாமலூர் ஸ்டேஷன்ல அவ்வளவு ஒரு வன்மையா நடந்துகிட்டு இருக்காங்க சார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் பற்ற வைத்த தீயால் விலை உயர்ந்த அரிய வகை மரங்கள் தீயில் கருகின. கூசுக்கல் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பிடித்த தீயானது காற்று மூலம் அருகில் இருந்த சின்னசாமி என்பவரின் விவசாய நிலத்திற்கும் பரவியது. இதனால் அங்கிருந்த சந்தனம், செம்மரம், தேக்கு உள்ளிட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் மற்றும் பைப்புகள் தீயில் கருகி நாசமாகின. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அதில் விடிய ஆட்சியில் கட்டுமான தொழிலின் மூலப்பொருட்களின் திடீர் விலை உயர்வால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே கிரஷர் உற்பத்தி சார்ந்த கட்டுமான பொருட்களின் தொடர் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஒரு வருஷத்துல எல்லாமே 67% இருந்து 120% வரலும் விலை உயர்வு ஆயிருக்கு. திடீரென்று இப்ப எம் சாண்டு, பி சாண்டு, முக்கால் ஜல்லி, அரை ஜல்லி, ஒன்றரை ஜல்லி எல்லாமே இந்த கட்டிடத்தை உபயோகப்படுத்தக்கூடிய கிரஷர் பொருள் அத்தனையும் திடீரென்று விலை உயர்வு எங்களாலையும் பொதுமக்கள்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீர்ணிக்க முடியவில்லை. கோவை மாவட்டம் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து அதிகாரிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்சம் எங்களுக்கு 21 நாட்கள் 672 MCFTக்கு குறைவில்லாமல் நீர் வழங்கினால் மட்டுமே அடுத்த ஓராண்டு கழித்து எங்களுக்கு பாசன நீர் வரும். அந்த சூழ்நிலையில் இருக்கிற பயிர்களை காப்பாற்ற முடியும் என கோரிக்கை வைத்தோம். அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கி இயக்கினால் கரும்பு அரவை நிர்வாகத்திற்கு மேலும் நிதிச்சுமை ஏற்படுத்தும் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலை நிர்வாகம் சரியாக திட்டமிடல் இல்லாமலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமலும் மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கி சர்க்கரை ஆலையை இயக்க ஆரம்பித்துள்ளதால் விவசாயிகளுக்கு பணம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து பரமன்குறிச்சி செல்லும் சாலையோரம் கிடந்த குப்பையில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். தேங்கியுள்ள குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றாமல் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பள்ளி நேரங்களில் செல்லக்கூடிய கனரக வாகனங்களை தடுத்து நிறுத்தி நேர கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் கனரக வாகனங்கள் பள்ளி சாலைகளில் சென்று வருவதால் பள்ளி மாணவர்களும் அச்சத்தோடு சாலையில் பயணித்து வருவதாகவும் சாலைகளும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.